2026ல நியூவா வந்திருக்க ஹிட்டாச்சி ஏசியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் ஜப்பனீஸ் மேக்ல கொடுத்துருக்கறனால குவாலிட்டி அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 4-way சிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 110, 1.5 டன், 2 டன் வரைக்குமே காமனாவே 4-way சிங் கொடுத்துருக்கனால அப் அண்ட் டவுன் கூலிங் வரது இல்லாம லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு வந்து ஏர் த்ரோ பண்ணதுனால யூனிஃபார்ம் கூலிங் கிடைக்கும். அதாவது ஒரு பெட்ல சென்டரா படுத்துருக்கவங்களுக்கும் சைட்ல படுத்துருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஈவனா கூலிங் வரதுனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஏரை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பவர் சேவிங்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட மெயின் ஃபீச்சரான ஐஸ் கிளீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2ல இருந்து 3 சர்வீஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரிமோட்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா இதுல ஐஸ் கிளீன் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ரிமோட்ல அந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த கூலிங் காயில ஐஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பின்ஸ்ல காயில் எல்லாம் மெல்ட் ஆகி உள்ள இருக்க டஸ்ட்டை இன்டெப்தா கிளியர் ஆயிரும். அதாவது உங்களுக்கு வந்து வெட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, வாட்டர் பம்ப் சர்வீஸ், நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் மூலியமாவே நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நம்ம டீப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏசியை வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அதனால நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க சர்வீஸ் பர்சனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதனால ஒரு நார்மலா ஒரு ஜெனரல் சர்வீஸ், அதாவது ஒரு வெட் சர்வீஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 1500 வருது அப்படின்னா அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இந்த சர்வீஸ் நம்ம பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க ஏசி வாங்கும்போது என்ன கூலிங் இருந்துச்சோ அது அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி கூலிங் கிடைக்கிறதுனால இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஃபீச்சரா இருக்கும். இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 8 சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 8 சென்சார் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டோர்ல 5 சென்சாரும் அவுட்டோர்ல 3 சென்சாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்டோர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கவரேஜ் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன் ப்ராப்ளத்தினால நம்ம ஏசி எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டிக்காக அந்த சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் இன்டர்னல் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க மோட்டாரோட காம்பனன்ட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் வராம சேஃப்டியா பார்த்துக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஹெக்ஸ் தெர்மஸ்டர் அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. உள்ள யூஸ் பண்ணிருக்க ஒரு தெர்மஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க ரூம்ல உள்ள டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது கூலிங் கொடுக்கறதுனால அதனாலுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா ஐஆர் சென்சார்ஸ், உங்க ரிமோட் கண்ட்ரோல ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு கரெக்டா கொண்டு போறதுக்காக அந்த ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவுட்டோர்ல போயிட்டீங்க அப்படின்னா ஆம்பியன்ட் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. வெளியில உள்ள அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம செகண்ட் சென்சார்னு போயிட்டீங்க அப்படின்னா ஹெக்ஸ் மிட் சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்க அதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் சென்சார்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் டாப் சென்சார்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து கம்ப்ரஸரை ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கிறதுக்காக இந்த சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 8 சென்சாரும் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிட்டாச்சி ஏசி அது பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு ப்ராப்ளம் வராத இருக்கும் ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கிறதுக்காக இந்த 8 சென்சாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த ஹிட்டாச்சி ஏசியை பொறுத்த வரைக்கும் 90% வந்து நீங்க ஏசியை இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 8 சென்சாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏசியை ரொம்ப ப்ரொவைட் பண்ணிக்கும். அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து 100% காப்பர் காயில் தான் யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லயுமே காப்பர் காயில் யூஸ் பண்றாங்க. ஆனா ஹிட்டாச்சில பொறுத்த வரைக்கும் இன்னர் க்ரூட் காப்பர் காயில் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து கூலிங் எஃபிஷியன்சியை சஸ்டெயின் பண்ணிக்கும். சீக்கிரமா அந்த பிரஷர் லெவல்ல ஹோல்ஸ் வர ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப சேஃப்டியாவும் சேஃப் அண்ட் செக்யூராவும் இருக்கும். இஇவி டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான கூலிங்கை கொடுக்கறதுக்காக, அதாவது ஒரு 18ல நீங்க 18 பாயிண்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற கூலிங் கொடுக்கும். அதுவே 20, 21 வைக்கிறீங்க, 24 வைக்கிறீங்க அப்படின்னா என்ன நீங்க வந்து பாயிண்ட் செட் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கான அக்யூரேட்டான கூலிங், அதாவது பிரிசிஷன் கூலிங் கொடுக்கறது தான் இந்த இஇவி டெக்னாலஜியோட பெனிஃபிட். இதனாலுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பண்றதுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வைஃபை, அதாவது உங்களுக்கு வந்து ஃபில்டர் இண்டிகேஷன் சொல்லி சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ எக்ஸ்பெண்டபிள், அதாவது ஆட்டோ கன்வெர்டபிள் கூட சொல்லலாம். உங்களுக்கு ரூமோட சைஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு 110 ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது கன்வெர்ட் ஆகிக்கும் மேன் பவருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்க வீட்டில் ஒரு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி ஒர்க் ஆகும். ஒரு 110 ஏசி வந்து 1.25 டன், 1 டன் 3/4 டன் வரைக்கும் கம்மியும் பண்ணிக்கும், 1.75 டன்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஆட்டோ கன்வெர்டபிள், அதாவது 112% வரைக்கும் கூலிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து போறதா இந்த ஆட்டோ எக்ஸ்பெண்டபிள்னு சொல்லலாம். இதுல 5 ஃபேன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. லோ, மீடியம், ஹை, எக்ஸ்ட்ரா ஹைன்னு சொல்லிட்டு நீங்க 5 விதமா ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா இதோட ப்ளோயர் சைஸ், அதாவது சைலண்ட் ஏர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளோயர் பெருசா இருக்கிறதுனால, அதாவது 115 mm இருக்கிறதுனால
நீங்க 16ல கூலிங் வச்சாலும் 18ல கூலிங் வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஏர் த்ரோட சவுண்ட் இருக்காது. நைட் டைம்ல தூங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா நீங்க தூங்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஹிட்டாச்சியோட மாடல்ல ஹெவி டியூட்டி மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 மீட்டர் வரைக்கும் ஏர் த்ரோ பண்ணி கொடுக்கும். நார்மல் 1.5 போயிட்டீங்க அப்படின்னா 18 மீட்டர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏர் த்ரோ பண்ணி கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஏரை நீங்க ஃபீல் பண்ண முடியும். 1 இயர் ஃபுல் யூனிட்டுக்கு வாரண்டி இருக்கு. 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி இருக்கு. 5 வருஷம் பிசிபி போர்டு வாரண்டி இருக்கு. இன்சுலேஷன் டைம்ல நீங்க இன்சுலேஷன் சார்ஜ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 350 நீங்க பே பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மிஷினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் கேஸும் ரீஃபில்லிங் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கேஸ் ரீஃபில்லிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 2500 வரும். அதை நீங்க எத்தனை டைம் ஆனாலும் 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஃப்ரீயா ரீஃபில் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு 350 பே பண்ணா போதும்.